அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரக்குடி வளைவு பால பகுதியில் அரசு விரைவு சொகுசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் 30 அடி தரைப்பால சுவர் மீது இடித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், வணக்கம். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குமாரக்குடி வளைவு பாலம் உள்ளது. இந்த பாலமானது சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அதிக வாகன போக்குவரத்து நிறைந்த பாலமாகவும், இந்த பால பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. சிறிய மற்றும் பெரிய ரக வாகனங்கள் இந்த 30 அடி வாய்க்கால் பள்ளத்தில் விழுந்துள்ளன. அப்போதெல்லாம் பாலத்தை அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட அகலமான பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி வரும் மக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆனால் அரசு அதிகாரிகளும் இதை வழக்கம் போலவே கிடப்பில் போட்டுவிட்டனர். இன்று பாத்தீங்கன்னா மழை பெய்து கொண்டிருந்த இந்த லேசான மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த வாகனமானது வளைவு பால பகுதியில் சென்ற போது எதிரே வந்த வேனுக்கு வழிவிட முயன்று பிரேக் பிடித்த போது பிரேக் பிடிக்காமல் அந்த 30 அடி வாய்க்கால் கரை பள்ளத்தில் தொட்டி கொண்டு நிற்கிறது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் அங்குள்ள இருந்தவர்கள் அந்த முன் வாசல் வழியாக அந்த பேருந்திலிருந்து இறக்கி பத்திரமாக வெளியேற்றினார். இன்னும் ஒரு சில வினாடிகள் தாமதித்திருந்தால் அந்த பேருந்தானது 30 அடி பள்ளத்தில் விழுந்து மிகப்பெரிய ஆபத்து மற்றும் உயிராபத்து ஏற்பட்டிருக்கும். உடனடியாக இந்த பாலத்தை அகற்றிவிட்டு உயர்மட்ட பாலம், அகலமான பாலமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வழக்கம் போலவே இந்த திறனற்ற ஸ்டாலின் அரசானது பழுதான பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பேருந்து பயணிகளும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வேதனையோடு கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.